பல்வேறு அவங்களுடைய நன்மைக்காக அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. No, my dear friends. அது மாதிரி அது ஒரு தப்பான காரியம். Such kind of people will be disquieted like Jonah. அது வந்து ஜோனா மாதிரி அந்த மக்கள் வந்து கலங்கி போவாங்க. Perhaps you are a servant of God. நீங்க ஒருவேளை தேவனின் குழந்தையாக இருக்கலாம். Perhaps you are broken in your heart this evening. இன்று நீங்கள் உடைந்து போன ஒரு சூழ்நிலையில் Check your lives this evening. இன்றைக்கு நீங்கள் உங்களே சோதித்து பாருங்க. You might have done something against the plan of God. தேவனுடைய சித்தத்தை விட்டு நீங்க ஒருவேளை வெளியே வந்திருக்கலாம். Something which the Lord wanted you to do, you would have. தேவன் நீங்க செய்யணும்ன்ற காரியத்தை விட்டு வெளியே வந்திருக்கலாம். You would have taken the other way. வேற ஏதாவது ஒரு பாதையை நீங்க கடந்து thinking about the Lord's will, that you will the Lord will forgive, so why should I do? Very similar to Jonah, you would have thought something. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை மன்னித்து விடுவார்னு சொல்லி நினைச்சிட்டு நீங்க வேற பாதையை கடந்து போய் கொண்டிருக்கலாம். No, dear friends, the Lord wants perfection. இல்ல சகோதரிகளே, பரிபூரணத்தை எதிர்பார்க்கிற தேவன். The Spirit of the Lord is speaking to you this evening. தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். பரிபூரணத்தை எதிர்பார்க்கிறார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். Listen to what the Lord, the Spirit of the Lord தேவன் கூறுகிற காரியத்தை, அவருடைய ஆவியானவர் கூறுகிற காரியத்தை செவி கேளுங்கள். This is very important for us to look upon. இது உண்மையாவே ஒரு முக்கியமான காரியம். Finally, I want to place one person in front of you this evening. இன்னும் ஒரு நபரை குறித்து பேச விரும்புகிறேன். A person completely in contradiction to both of these people. இந்த ரெண்டு பேருக்கும் அப்படியே வந்து வேறுபட்ட நபர். Judas, who betrayed the innocent blood. ஜூடஸ் வந்து குற்றமில்லாத ரத்தத்தை வந்து காட்டி கொடுத்தார். Jonah, who went away from the plan of God. ஜோனா வந்து தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியே நடந்தார். But I want to place in front of you this person. இந்த நபர், he is none other than the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்து, whose heart was also broken in heart. அவருடைய இருதயம் உடைந்து போன ஒரு சூழ்நிலையில் இருந்தது. Matthew chapter 26, மத்தேயு 26ஆம் அதிகாரம் verse 38. 38ஆம் வசனம். Then saith he unto them, My soul is exceeding sorrowful, even unto death. Tarry ye here, and watch with me. Verse 39. And he went a little farther, and fell on his face, and prayed, saying, O my Father, if it be possible, let this cup pass away from me. Nevertheless, not as I will, but thou wouldst. Matthew 26, verses 38 and 39. The Lord was a person who lived on this earth. தேவன் இந்த பூலோகத்தில் வாழ்ந்த ஒரு நபர். He did not do anything apart from the plan of the Father. தேவனுடைய சித்தத்தை விட்டு ஒரு காரியத்தை கூட அவர் மாறி பண்ணவில்லை. The Father need not tell him things, but he would do before the Father tells him something. அவருடைய பிதா சொல்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து கரெக்டான காரியங்கள், பிதாவின் காரியங்களை அவர். He tells Philip, அவர் பிலிப்பை நோக்கி சொன்னார், He that seen me hath seen the Father. என்னை பார்த்தவர் பிதாவை பார்த்தார். Me and the Father are the same. நானும் பிதாவும் ஒருவரே. Such a person who did everything according to the will of God, தேவனுடைய சித்தத்தை எல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணவர் அவர். A person who always made sure to check himself whether he was walking in the plan of God. தேவனுடைய பாதையில் சித்தத்தில் நான் எப்பொழுதுமே நடக்கிறேனான்னு சொல்லிட்டு எப்பவுமே இயேசு கிறிஸ்து அவரே வந்து செக் பண்ணி கொண்டார். The bitter pill was given for him also. அவருக்கும் இந்த ஒரு சோதனை. He also had to go through that time of sorrow. அவரும் இந்த சோதனையை கடந்து போக ஒரு சூழ்நிலை. This is godly sorrow. ஆனா இது தேவனிடத்தில் வந்து புறப்படுகிற ஒரு வேதனை. Paul the apostle in his epistle to the Corinthians, அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, says godly sorrow teaches you salvation. தேவனுக்குரிய சோர்வு, மன கஷ்டம் ரட்சிப்புக்கு நேராக உன்னை தேடி நடத்துகிறது. The godly sorrow leads you towards repentance and salvation. அது வந்து நம்ம ரட்சிப்புக்கு நம்ம வந்து மனம் திரும்புவதற்கு அது உதவி செய்கிறது. தேவனிடத்தில் அந்த மனம் உடைந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. It is of the Lord. அது வந்து தேவனிடத்தில் வந்து ஒரு காரியம். Now we saying, Spirit of the living God, break me, melt me, mold me, fill me. நம்ம சொல்கிறோம், ஆவியானவரே என்னை உடைத்து, என்னை நொறுக்கி, என்னை ஷேப் பண்ணி, என்னை வந்து நிரப்பும் அப்படின்னு சொல்றோம். Wonderful song, we sing it very often whenever we can. நல்ல பாடல் அப்பப்போ பாடுறோம். But when that happens, ஆனா அது நடக்கும் பொழுது, when the Lord breaks you, அந்த கர்த்தர் நம்மை உடைக்கும் பொழுது, we say, Lord, it's chastising, it's tightening. ஆண்டவரே இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்றோம். You have left me.
ஆண்டவரே என்னை நீ விட்டு விட்டீர் என்று சொல்லி. You have washed off your hands. நீர் கை கழுவி விட்டீர் என்னை. You are not in the situation. நீங்க இந்த சூழ்நிலை என் கூட இல்ல அப்படின்னு சொல்லி. It looks like I am fighting the battle all alone. அப்பா இந்த யுத்தத்தை நான் மட்டும் சண்டை போடுற மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு யோசிக்கிறோம். But when you walk through that path, ஆனால் அந்த பாதையை நாம் கடந்து போகும்பொழுது, the path is not a bed of roses. அது வந்து ஒரு சுலபமான பாதை கிடையாது. It's a path of thorns. அதுங்க முள் இருக்குது. People will stab you. மக்கள் வந்து உங்களை வந்து லிட்டரலா குத்துவாங்க. They'll do everything possible to hurt you. உங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா காரியங்களும் பண்ணுவாங்க. But according to the word of God, ஆனா தேவனுடைய வார்த்தை 1 Corinthians 15:57 1 Corinthians and 2 Corinthians 2:14, they say that we have a victorious life. நம்ம வந்து ஒரு ஜீவிக்கு ஒரு victorious life நம்ம முன்னாடி இருக்குது அப்படின்னு. The Lord gives you a victorious life. ஒரு overcoming life நம்ம கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு. For you don't fight the battle. நாம் யுத்தம் நமது கிடையாது. Again the word says, வார்த்தை அதுதான் சொல்லுது. Exodus 14:14, Deuteronomy chapter 20 verse 4 says the battle belongs to the Lord. யுத்தம் தேவனுடையது. In many places the Bible talks about the same thing. பல்வேறு சூழ்நிலைகளில் வார்த்தை இதுதான் பேசுகிறது. But we fail to find out one single verse which talks about the context. ஆனா இது ஒரு சின்ன வசனம் இத பத்தி பேசக்கூடிய ஒரு சின்ன வசனத்தை நம் கண்களில் படுகிறதல்ல. We try to take the things which are favorable to our eyes. நமக்கு எது சாத்தியமோ எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதுதான் நம்ம வந்து கேட்க விரும்புறோம். Lack of faith, விசுவாசம் இல்லாத வாழ்க்கை, disbelief, ஒரு அவநம்பிக்கை, these have to be eradicated. இது அப்படியே நம்ம வாழ்க்கையில இருந்து வெளியே போகணும். When these things are eradicated, இது நம்ம வெளியே போகும்பொழுது the showers of blessing falls upon you. தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இறங்குகிறது. And all your sorrow is turned into joy. எல்லா கஷ்டமும் நமக்கு வந்து சந்தோஷமா மாறுகிறது. The Lord Jesus was very broken hearted here. தேவன் அங்க வந்து ரொம்ப உடைந்து போன நிலையில் காணப்பட்டார். His face countenance changed. அவருடைய முகமே மாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தது. He was exceeding sorrowful. அவர் வந்து மிக சோர்வடைந்து அவர் காணப்பட்டார். He was broken inside himself. அவர் உள்ள உடைந்து போனார். The same hands which blessed them, அதே அவர் எவ்வளவு மக்கள் அதே ஆசீர்வதித்தார் அந்த கைகளினால். he knew that those same hands are going to be nailed to the cross. இதே கைகள் வந்து ஆணி அடிச்சு தொங்க விட போறாங்கன்னு அவர் The same voice which cried out to them in each mount when he taught them, எத்தனோ மக்களுக்கு அவர் போஷித்தும் போது அந்த அதே வார்த்தை, that same voice is going to cry out, Father, forgive them for they know not what they do. அதே குரல் மூலமா ஆண்டவரே இவங்க பண்ற காரியங்களை அறியாது இருக்கிறார்கள், இவரை மன்னியும் என்று கூப்பிட போகிறார் என்று உணர்ந்திருந்தார். Jesus knew what was going to happen. இயேசு கிறிஸ்து என்ன நடக்க போகிறதோ அவர் அறிந்திருந்தார். And he was broken in heart. அவர் அது நிமித்தம் அவர் His soul was disquieted within himself. அவருடைய ஆத்மா உள்ள கலங்கி போயிருந்தது. He was exceedingly sorrowful. அவர் ரொம்ப துக்கத்தோடு இருந்தார். Perhaps when we walk in the plan of God, ஒருவேளை நம் தேவனுடைய சித்தத்துல நாம் நடக்கும் பொழுது, when we do things according to the will of God, தேவனுடைய சித்தத்தின் ஏதுவாகதாக நாம் நடக்கும் பொழுது, still things go in the wrong way. அதனால சில தப்பான காரியங்கள் ஒருவேளை நம்ம சுத்தி நடக்கலாம். We are not able to accept that cup which is given unto us. அந்த கொடுக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை நம்ம வந்து நம்மால சகித்துக் கொள்ள முடியவில்லை. The prophet Isaiah says, ஐசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், in his book he says in the 50th chapter, you chose me from the furnace of affliction. ஆண்டவரே ஒரு எனக்கு கஷ்டத்தின் நடுவிலிருந்து என்னை கூப்பிட்டு கொண்டிருக்கிறீர். It is affliction. இது வந்து ஒரு கஷ்டம். And it is a furnace. அது வந்து ஒரு நெருப்பின் பாதை. Not bed of roses. அது வந்து ஒரு ரொம்ப சுகமான ஒரு பாதை But கிடையாது. still the victory is yours. ஆனா இன்னமும் வெற்றி, அப்போ இருந்தாலும் வெற்றி நமதே. Tonight you may be going through that furnace of affliction. அந்த நெருப்பின் பாதையில் நீங்க ஒருவேளை கடந்து போய் கொண்டிருக்கலாம். But I am here to tell you under the spirit of the Lord's leading that the victory is yours. ஆனா தேவனின் வழிநடத்துதல், தேவனுடைய அபிஷேகத்தில் சொல்கிறேன், வெற்றி நமதே. Hallelujah to that word of God. Hallelujah. You will see a blessing in this month. இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். Though you will walk through problematic paths, ஒரு கஷ்டத்தில் நடக்கும் பொழுது you will testify of a victorious life in the next month. இந்த கடந்து வருகிற மாதத்தில் ஒரு பெரிய வெற்றியை குறித்து நீ சாட்சி சொல்ல. This is the promise of the Lord given to each of you sitting over here. இந்த ஒரு தேவனுடைய வாக்குத்தத்தம் இது. This is the word of God which is coming to each of you. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். No matter what you are going through, என்ன சூழ்நிலையில் நீங்க கடந்து போனாலும், whether it be a financial crisis, ஒரு காசு கஷ்டமா, whether it be a crisis because of health, ஒரு உடம்பு சரியாத நிலையா, perhaps it is a test of faith, உங்களுக்கு விசுவாசத்தின் ஒரு சோதனையா,
whatever may be, என்ன இருந்தாலும் Jesus Christ gives you the victory this evening. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி May we தருகிறார். say hallelujah and present that with faith. Hallelujah. இயேசு கிறிஸ்துக்கு நம்ம ஹalleluya Thank you, Lord. சொல்லுவோமா? ஹalleluya. May your heart not be disquieted within you this evening. உங்கள் இருதயம் கலங்கி போகாத சூழ்நிலையில் The இருக்கட்டும். Lord could not bear it. இயேசுவை அது தாங்கிக் கொள்ள முடியவில்லை. He was so hurt within himself that he told, Lord, if it is your will, may this cup pass away. அவ்வளவு துக்கத்துல அவர் இருந்தா, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் இருந்தா இது இந்த என்னை விட்டு புறப்பட்டு போகட்டும். Before that he would have never said, may if it is your will. That if word was never there before. இருந்தால் அந்த அந்த இதுவே வரல இயேசு கிறிஸ்துக்கு இது இருக்கும். But he was so much moved because of the entire sin of the world which came upon him. உலகத்தின் பாவம் அவர் மேல சுமத்தப்படுகிற அந்த நேரத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாததினால் அவர் தேவனை பார்த்து இந்த வார்த்தை கேட்டார். He was filled with the Holy Ghost. அவர் தேவனுடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார். He was a man who knew what he had to go through. அவர் என்ற பாதையை கடந்து போகும் என்று அறிந்திருந்தார். John writes in his epistle, for this reason the Son of Man was manifested to destroy the works of the devil. இந்த பிசாசின் காரியத்தை உடைக்க அவர் வெளிப்பட்டார் என்று யோவான் சொல்கிறார். The word of God had to come reality. தேவனுடைய வார்த்தை மாமிசமாக வர வேண்டியது இருந்தது. It had to go through, Jesus had to go through that path. இயேசு கிறிஸ்து இந்த பாதையை கடக்க வேண்டியது இருந்தது. Perhaps you're going through that same path. அதே பாதையில் நாம் கடந்து போகலாம் ஒருவேளை. But the Lord is with you. ஆனா இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். When you go through that path of affliction, இந்த பாதையை நம் துக்கத்தின் பாதையை கடந்து போகும்போது you have all the assurance. எல்லா வார்த்தையும் உங்களுக்கு இருக்கிறது. God is with you. தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை. Hallelujah. Hallelujah. God is with you when you walk through. தேவன் உங்களோடு இருக்கிறார் இந்த பாதையை கடக்கும் பொழுது. When each of the disciples were slaughtered, ஒவ்வொரு சிஷ்யரும் அவர் உயிரை எடுக்கப்பட்ட அவர் உயிர் கொடுக்கல, அவங்க உயிர் எடுக்கப்பட்டது. when James was beheaded, ஜேம்ஸ் என்ற சீஷர் தலையை வெட்டினாங்க. Peter was crucified upside down. பீட்டரை இயேசு கிறிஸ்து மாதிரி கிடையாது, தலைகீழா சிலுவையில் அறைஞ்சாங்க. Would have the Lord stayed quiet looking at the suffering? அது மாதிரி எல்லாம் பார்த்து இயேசு கிறிஸ்து சும்மா இருந்தாரா? It was the bitter cup for them. அது அவர்கள் பங்கேற்கிறது ஒரு சோகமான காரியம் அது. But still the Lord gave them the victory. ஆனால் தேவன் அவர்களுக்கு வெற்றியையும் அந்த சூழ்நிலைக்கான கிருபையையும் தந்தார். If you and I make it to heaven, அதே நாம் ஹெவனுக்கு போகும்பொழுது 100% we will see them sitting over there. நாம் கண்டிப்பாக அவர்கள் அங்க உட்கார்ந்து கொண்டிருப்பதை Hallelujah. Whatever your situation may be this evening, இந்த சாயங்காலம் உங்களுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, whether you may be like Judas, நீங்க ஒருவேளை யூதாஸ் மாதிரி இருக்கலாம். perhaps you would have betrayed that innocent blood of the Lord Jesus, ஒருவேளை குற்றமற்ற அந்த ரத்தத்தை நீங்க காட்டி கொடுத்திருக்கலாம். or whether you may be like Jonah, ஒருவேளை ஜோனா மாதிரி இருக்கலாம். or whether you may be going through the suffering which the Lord Jesus Christ went through. இயேசு கிறிஸ்துவின் மேல நீங்க அவர் நிமித்தம் பாடுகளை சுமப்பீர்களா? For what reason maybe your heart is disquieted within you? எந்த காரணத்துக்காக உங்கள் இருதயம் கலங்கிக் கொண்டிருக்கிறது? The Lord Jesus is present over here to change your countenance. அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக இங்கே இருக்கிறார். With the authority that the Lord has given me, இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தோடு, and with the anointing that I stand here, அவருடைய அபிஷேகத்தோடு, which He tells me to convey unto you, அவர் சொல்கிற காரியம் என்ன? I tell you that your countenance shall be changed. உங்களுடைய முகம் மாற்றப்படும். Whatever may be your situation. உங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும். Mark chapter 11 verse 24 says, all things are possible to him that believeth. தேவனுக்கு நீங்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லா காரியம் சாத்தியம். All things are possible. எல்லா காரியமும் சாத்தியம். Nothing is impossible. ஒரு காரியம் கூட முடியாதது கிடையாது. He is able to do exceeding abundant above all that you can ask or think of. நீங்க நினைக்கிறதோ நீங்க கேட்கிறதோ அதோட பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவர். Whatever may be your situation tonight, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் come to the Lord. இயேசு கிறிஸ்துவிடம் The Lord Jesus is able to change it. அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். Whether you may be like Judas or Jonah, நீங்க ஜூடஸ் மாதிரி இருந்தாலும் சரி, ஜோனா மாதிரி இருந்தாலும் சரி, or you may be suffering the suffering which the Lord Jesus went ஒருவேளை through. இயேசு கிறிஸ்து மாதிரி நீங்க கஷ்டப்பட்டாலும் சரி, we may say, Lord, it was that one single cross for you. ஆண்டவரே அது உங்களுக்கு ஒரே ஒரு சிலுவை தான்ப்பா அப்படின்னு சொல்லலாம். But for me every day I have a cross. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் சிலுவையின் பாதையை கடந்து It was a wooden cross for you. ஆண்டவரே உமக்கு அது ஒரு கட்டையின் சிலுவை. For me it is an iron cross. ஆனா எனக்கும் ஒரு ரொம்ப பாரமான ஒரு சிலுவை.